ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம போடுற யூடியூப் வீடியோ ஆகட்டும், இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் ஆகட்டும், அப்புறம் நெக்ஸ்ட் லைவ் ஆகட்டும், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த காப்பிரைட் கிளைம் எதனால் வருது, ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி முழு விளக்கம் இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, காப்பிரைட்ஸ் வராமல் ஷார்ட்ஸ் வீடியோ, அதாவது சினிமா பாடல்களை எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப கிளியராக இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. காப்பிரைட் கிளைம் எதனால் வருது, ஓகேவா? இப்போ ஒருத்தவங்க ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவை நம்ம வேறு ஒரு ஆப்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது நமக்கு அந்த காப்பிரைட் கிளைம் வரும். அது மட்டும் இல்லை, சரி நானே தான் ஓனாக வீடியோ பண்ணேன், அந்த வீடியோக்கு எதுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறதா இருக்கட்டும், ஒரு லைவ் போடுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி, நீங்கள் ஒரு வீடியோ பண்ணும்போது உங்கள் பேக்ரவுண்டில் அந்த வேறு ஏதாவது ஒரு வீடியோ மியூசிக் ப்ளே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு காப்பிரைட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு யூடியூப்பில் லைவ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு மொபைல் ஃபோனில் நம்ம ரிங்டோன் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ரிங்டோன் ரிங்க் ஆகுது. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டிவியில் சாங் ஓடிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மியூசிக் இதில் தெரிகிறதுனால மட்டுமே உங்களுடைய லைவில் காப்பிரைட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தான் ஒரு லாங் வீடியோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது, இல்லைனா ஒரு டெம்பிளுக்கு போயிருக்கோம், வேறு எங்கேயாச்சும் நம்ம போயிருக்கோம், அது மாதிரி சைட்டில் நம்ம ஏதாவது லைவ் எடுத்து போடுறோம், இல்லை அது மாதிரி ஏதாவது ஒரு லாங் வீடியோ போடுறோம் அப்படின்னா அங்கே ஏதாவது மியூசிக் ப்ளே ஆனாலுமே நமக்கு இந்த காப்பிரைட் கிளைம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோவோ லைவோ இல்லை ஷார்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் அப்லோட் பண்ணும்பொழுது நீங்கள் கரெக்டாக பேக்ரவுண்டில் இது மாதிரி அதர் மியூசிக் எது கேட்காத மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஓகே, நான் இப்போ சினிமா பாடலை வச்சு நான் ஒரு ஷார்ட்ஸ் போடணும் அப்படிங்கும்போது எனக்கு ஏன் காப்பிரைட் கிளைம் வருது அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஷினுக்கு தான் ரொம்ப விளக்கமாக நான் இதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்னும் கொஞ்சம் கிளியராக அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த பிக்சரை பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு ஆரோ மார்க் பண்ணி ஒரு இடம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது ரீமெக்ஸ். ஆல்ரெடி யூடியூப்பில் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த ரீமெக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணி தான் நம்ம இந்த மியூசிக்கை நம்ம எடுத்து நம்மளுடைய வீடியோக்கு நம்ம ரீமெக்ஸ் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ஒரு சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் போடுற இந்த வீடியோவையோ இல்லை நான் எடுத்து போடுற இந்த சாங்கையோ அதர் பர்சன்ஸ் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரீமெக்ஸ் அப்படிங்கிறத மியூட் பண்ணி வச்சுருவாங்க. அதை நம்ம எவ்வளோ டச் பண்ணாலுமே அது நமக்கு வரப்போகிறதில்ல. ஸோ அதை நம்ம அப்லோடும் பண்ண முடியாது, அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணவும் முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ நம்மளுடைய சேனல் உள்ளார நம்ம போய்ப்போம், ஓகேவா? இப்போ நம்ம சேனல் வீடியோஸ் நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதில் ஷார்ட் பகுதிக்கு நம்ம போய்ப்போம். இப்போ நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம எடுத்து இப்போ ப்ளே பண்ணுவோம். இப்போ நான் ஒரு மியூசிக், அதாவது இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ஏதோ ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சாங் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதை மாதிரி நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாங் இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மியூசிக்கை பார்த்தீங்கன்னா அதே ரீமக்ஸ் கிட்ட பாருங்கள் 1.2 lakh அப்படின்னு இருக்கு இல்லையே, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 1.2 lakh பீப்புள்ஸ் இந்த மியூசிக்கை ரீமக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மள மாதிரியே அவங்களுமே என்ன பண்ணியிருக்காங்க, இதை மாதிரி ஷார்ட்ஸுக்கு ரீமக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்த நம்ம டச் பண்ணிக்கும். யூஸ் திஸ் சவுண்ட் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை நம்ம டச் பண்ணிப்போம். ஆல்ரெடி நமக்கு பெர்மிஷன் இருந்தது அப்படின்னா நம்ம டச் பண்ண உடனே இந்த ஆப்ஷன்ஸ் தான் ஓப்பன் ஆகும், ஓகேவா? நமக்கு பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் தி சவுண்ட் ஆப்ஷனே ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ பின்னால் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வீடியோ எடுக்கலாம். சைடில் உள்ள இந்த அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோவை ஜூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சைடில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ஆரோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த வீடியோ ப்ளஸ் அந்த சாங் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளே ஆகும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஜூம் பண்ணியிருந்தீங்களா, ஜூம் வெர்ஷன் அது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். அது எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். சைடில் ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது நீங்கள் போடுற அந்த வீடியோ ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அது மாதிரி ஏதாவது ஒரு, இப்போ நான் டான்ஸிங் வைப், இது வைப் சாங் அப்படிங்கன்னா டான்ஸிங் வைப் அப்படின்னு ஏதாவது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்களுமே டைப் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ ஃபுல்லாக ப்ளே ஆகிற வரைக்குமே இந்த நீங்கள் போட்டிருக்கிற இந்த நேமானது உங்கள் வீடியோவில் ப்ளே ஆகிட்டே இருக்கும். வீடியோ கூட சேர்ந்து இந்த ஒரு நேமுமே வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த சைடில் உள்ள ஸ்லைடு யூஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் பண்ணி நீங்கள் பெருசாக ஆக்கிக்கலாம், கொஞ்சம் சின்னதாகவும் ஆக்கிக்கலாம்.
நெக்ஸ்ட் அதை அப்படியே ஸ்க்ரோல் மேலே கொண்டு போய் வச்சிங்கன்னா நீங்கள் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயும் நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம். இதை பற்றி நான் அப்புறமா டீட்டெயிலாக ஒரு வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைட்டில், அதாவது இந்த சாங் சம்மந்தமாக ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது டைட்டில் கொடுக்க விரும்புறீங்கன்னா நான் மறுபடியும் டான்சிங் வைப்ஸ் அப்படின்னு நான் வந்து சும்மா கொடுத்துக்கிறேன். இதை மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னா டான்சிங் வைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கீழே பாருங்கள், அந்த நீங்கள் போட்டிருக்கிற சாங்க்கு ரிலேட்டடாக நிறைய ஹேஷ்டேக்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹேஷ்டேக் கொடுக்குறது மூலயமா நிறைய பீப்புள் சர்ச் பண்ணுற இந்த ஹேஷ்டேக்ஸ் மூலயமா நமக்கு வியூஸும் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை பற்றி நான் அப்புறமா உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அப்லோட் ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ ஆனது யூடியூப்பில் அப்லோட் ஆகிடும். நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், அதாவது அப்லோடிங் டு யுவர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சி வீடியோன்னு வரும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோவை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே உங்கள் லோகோ இருக்குல்ல, அதை டச் பண்ணிவிட்டு மேலே அதை வியூ சேனல்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சேனல் பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும். அங்கே போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் மேனேஜ் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதோ இருக்குது பாருங்கள். இந்த மேனேஜ் வீடியோங்கிற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வந்து போய்க்கலாம். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ என்ன ஸ்டேஜில் இருக்குது, எப்படி அப்லோட் ஆகிட்டு இருக்குது, எத்தனை டைம், எவ்வளோ டைமிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் வந்து ஷோ காட்டுவாங்க. நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம அப்லோட் பண்ண வீடியோ 12% வந்து அப்லோடில் இருக்குது, அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம யூடியூப்பில் வந்து, அதாவது யூடியூப்லேயே அவங்களே பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான மியூசிக்ஸை ரீமிக்ஸ் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மியூசிக்காரங்க ரீமிக்ஸ் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரியான சாங்ஸ், எந்த ட்ரெண்டிங் சாங்ஸ் எதுவாக இருந்தாலுமே சரி, சினிமா பாடல் எதுவாக இருந்தாலுமே சரி, அந்த இடத்துல நம்ம எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு காப்பிரைட் கிளைம் வரவே வராது. ஓகே, இப்போ அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ மூலயமா நமக்கு காப்பிரைட் கிளைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உருண்டையாக இருக்குது இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலர் ரவுண்ட் மார்க் வரும், பேன் பண்ண மாதிரி ஒரு மார்க் வரும். இதோ இது போல் ஒரு மார்க் வந்து நமக்கு வரும். சரியா? அந்த இடத்துல வந்து இது மாதிரி தான் பிக்சர் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த வீடியோவில் எந்த காப்பிரைட் கிளைமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அது பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பப்ளிக் சிம்பிள்ஸ், இந்த ஏர்த் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் இந்த பப்ளிக் சிம்பிள் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஷோ காமிச்சிட்ருக்கு. சப்போஸ் காப்பிரைட் கிளைம் இருக்கிற வீடியோஸாக இருந்தால் இதோ இருக்குது பாருங்கள், இது மாதிரி ஒரு சிம்பிள் வந்து அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். மேலே வந்து காப்பிரைட் அப்படின்னு சொல்லி ஒரு பேண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி மியூசிக் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காப்பிரைட் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக சேனலுக்கு வந்து வராது. அது மட்டும் இல்லை, வெளியிலேருந்து எப்படி காப்பிரைட் இல்லாத ஃபுல் சாங்ஸு, முழு வீடியோக்கெலாம் சாங் அப்லோட் பண்ணுறாங்களே, அது மாதிரியான சாங்ஸ்லாம் எப்படி நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோலாம் நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி பயனுள்ள வீடியோஸ், பயனுள்ள தகவல் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரியுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ரிப்ளை பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.